வெல்கம் டு ரெசிபிஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம சாதம் சப்பாத்தி பரோட்டாவுக்கு பொருத்தமான ஒரு சைடிஷ் தான் செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. தோசைக்கல்லில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயத்தை செவந்து வர்ற அளவுக்கு வதக்கிடலாம். மீடியம் சைஸில் 2 தக்காளி பொடியாக நறுக்கினது, 1/2 டீஸ்பூன் உப்பு. தக்காளி லேசாக மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம், ரொம்ப மசிய வேண்டாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதை போது 2 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு உடச்சி விட்டுடலாம். ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டாம். இந்த அளவுக்கு முட்டையை உடச்சி விட்டால் போதும். இதை 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் சிக்கன் குருமாவோ மட்டன் குருமாவோ அல்லது வெஜ் குருமாவோ ஏதோ ஒன்று 1/2 கரண்டி அளவுக்கு ஊற்றி 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். நம்ம ஊற்றின குருமா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து கலந்து விட்டு இறக்கிடலாம். அருமையான சுவையில் ரோட்டுக்கடை ஸ்டைலில் நம்மளோட முட்டை மாஸ் ரெடி ஆயிருச்சு. சாதம் சப்பாத்தி பரோட்டாவுக்கு பொருத்தமான இந்த முட்டை மாஸை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.